ம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற நாகர்கோயில் பகுதியை சார்ந்த, ஐக்கியத்தை சார்ந்த பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அடிமை மற்றும் அடிமையினுடைய வீட்டாரினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு இந்த ஒரு வேளையில தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஆற்காடு சகோதர சகோதரிகள் மற்றும் கோவை மற்றும் திண்டுக்கல் பழனி எக்லிஷியாவை சார்ந்த சகோதர சகோதரிகளினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பானவர்களே. பாருங்க, உங்களுக்கு சகோதரர் ஒரு தலைப்பு சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? சவுண்டு போட்டாங்களா? தேவ பிரியராய் நடத்தல். ஆங்கிலத்துல பாருங்க, எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்சது. லிவிங் ஆஸ் த லவ்வர்ஸ் ஆஃப் காட். தேவனை பிடித்தவர்களாக, தேவன் மீது அன்புள்ளவர்களாக நடத்தல். ஆனா இந்த ஒரு தலைப்புல 2 கோணங்கள் இருக்கும். கர்த்தர் இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது, கர்த்தர் இயேசுவ எத்தன பேருக்கு பிடிக்கும்? பிடிக்காதவங்க இருந்தாங்க. கர்த்தர் இயேசுவ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ரொம்ப கடினமான கேள்வியா? ஒரு ஒரு கணிசமான ஜனங்களுக்கு அவரு பிடித்தவராக இருந்தார். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, சந்தோஷப்பட்டு, விரும்பின சில குடும்பங்கள், சில நபர்கள் இருந்தாங்களா? இல்லையா? ஓகே. அதே கோணத்துல இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கும், கர்த்தர் இயேசுவுக்கும் பிடித்தவர்கள் அப்படின்னு ஒரு கோணம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதே மாரி பிதாவாகிய தேவனையும், கர்த்தர் இயேசுவையும் விரும்புகிறவர்கள் அப்படின்னு இன்னொரு ஒரு பெரிய குழு கூட இருக்கு. ஆனா, ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா, நமக்கு தேவன பிடிக்குதா அப்படிங்கிறத விட, தேவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அன்பானவர்களே. ஒருவேளை நம்மளுடைய சிந்தனைகள் அவருக்கு பிடிச்ச மாரி இருந்ததுன்னா, நம்மளுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாரி இருந்ததுன்னா, நம்மளுடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாரி இருந்ததுன்னா, அவருக்கு நிச்சயமா நம்மள என்ன ஆகும்? பிடிக்கும். சிந்தனைகள் சரியில்ல. ஆனா பேச்சு மட்டும் நல்லா இருக்கு. அப்போ அப்போ பேச்சு நல்லா இருக்கு. ஆனா சிந்தனைகள் சரியில்ல. அப்பப்ப மாறுது அப்டின்னா, கொஞ்சம் சிக்கல் இருக்கு இல்லைங்களா? ஒருவேள சிந்தை, பேச்சு, சொல்லு, செயலு எல்லாமே அவருக்கு பிடித்த மாரி இருக்கும்போது, அது நல்லா இருக்கும் இல்லைங்களா? இது சில சமயங்கள்ல தானா வரும். சில சமயங்கள்ல சொல்லிக் குடுத்தா தான் வரும். அதனால தான் தேவனுக்கு பிரியமாய் நடந்துட்ட ஒரு பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரம் இப்படியாக ஜெபம் செஞ்சார். அந்த ஜெபம் தான் நம்மளுடைய ஆதார வசனம். வாசிக்கலாம். சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனம். Psalms 143 verse 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அந்த நல்ல அப்படிங்கிற இடத்துல சத்தியம். ஓகேங்களா? உம்முடைய சத்தியம் அல்லது சத்திய ஆவி என்னை நல்ல வழியில நடத்துவதாக. எதுக்காக என்னைய ஏன் தேவன் நடத்தணும் அப்படின்னா, நீங்க தான் என்னுடைய தேவன். நீங்க தான் என்னுடைய தேவன். என்ன எனக்கு நீங்க சொல்லிக் குடுக்கணும்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி நான் சிந்திக்க, உங்களுக்கு பிடிச்ச மாரி நான் பேச, உங்களுக்கு பிடிச்ச மாரி நான் செயல்பட எனக்கு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் நம்மளுடைய பாடத்தினுடைய முன்னுரையாக இருக்கு. ஆனா, இந்த ஒரு பாடத்துல நாம எந்த ஒரு பாடத்தையுமே நாம மறக்கக்கூடாது அப்படின்னா, அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தாவீது அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த பிரேயர் பண்ணவரு யாரு? இப்ப தாவீதுங்கிற பெயரினுடைய அர்த்தம் என்ன? பிரியமான பிலவ்ட் ஆஃப் யாவே.
பிரியமானவன். கரெக்ட்டுங்களா? இல்ல தப்பான மீனிங்கா? இல்ல. கரெக்ட் தானே? கரெக்ட் தானேங்க? பிலவட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இப்போ தமிழ்ல சில அருமையான கிறிஸ்தவ தகப்பன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல பெண் குழந்தை பிறந்ததுன்னா, தேவப்பிரியா அப்படின்னு பேர் வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? தேவப்பிரியா அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த மாரி பிரியமானவன் அப்படின்னு அவங்க அப்பா ஈசாய் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்களுடைய 8வது மகனுக்கு பேரு வச்சிருக்காரு. தாவீத் அப்படின்னு. அந்த பேருக்குள்ளேயே என்ன இருக்குது அப்படின்னா, அன்பு. ஆனா அந்த அன்பு அவரு யாரு மேல அதிகமா வச்சுக்கிட்டாரு? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த கதாபாத்திரம் யாரு மேல அதிகமா வச்சுக்கிட்டாருன்னா, வேதாகமத்திலேயே அதிகமாக சங்கீதங்கள் எழுதினவர் யார்தான்? தாவீது. அவரு தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, தேவன மனமுருகி அவரு அவரு ஏன் செலக்ட் பண்ணப்பட்டாரு? 8 பேர் இருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற 7 பேர் என்ன ஆயிட்டாங்க? ரிஜெக்ட். 8வதா இருக்கிறவரு ஏன் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா, அவருக்கு எஞ்சி இருந்த 0 டைம்ஸ் அல்லது அவருக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் அவர் என்னதான் பண்ணிட்டு இருப்பாரு? மாடு, ஆடு மேய்ஞ்சுகிட்டு தான் இருக்கும். ஆனா இவரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவரோட மைண்ட் யாரு மேல அட்ராக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, தேவன் மேல அட்ராக்ட் ஆயிருக்கு. அவர் மீது கவனம் செலுத்துகிறவராக இருந்தார். சோ அப்போ தேவனுக்குரிய பாத்திரமாக தேவன் அவர என்ன பண்ணாரு? செலக்ட் பண்ணாரு. இப்போ நிஜமான தாவீது யார்? கர்த்தரிஷ். நிஜமான தாவீது வகுப்பார் யார்? டேவிட் கிளாஸ், ஜான் கிளாஸ், எசேக்கியேல் கிளாஸ், ஜெரமியா கிளாஸ். இப்படி கிளாஸ் நம்ம எல்லாருமே. அப்படி பார்க்கும்போது நம்ம யாரு கூட தான்? டேவிட் கிளாஸ். அப்ப நோக்கம் 1 பாருங்களேன். நோக்கம் 1. நோக்கம் 1 பார்த்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். தாவீது வகுப்பாரின் உள்ளான வாஞ்சை அது. அப்ப பாடம் படிக்கிறதனுடைய நோக்கம் என்ன? தாவீது வகுப்பாரினுடைய உள்ளான ஒரு விருப்பம். நமக்கு என்ன விருப்பம்னா, சங்கீதம் 143:10 தாவீது மட்டும் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரா? அவர் மட்டும் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கிறாரா? இது யாருடைய காப்பிரைட்? தாவீது வகுப்பாரினுடைய காப்பிரைட். இந்த வசனம் ஒருவேளை ராஜ்யத்துல மனுக்குலம் முழுவதும் என்னதான் சொல்லும்னா, தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளுங்க. அப்படி இருப்பாங்க. ஒருவேளை அப்படி சொல்றதுனால தான் அவங்க மரணத்தவே ஜெயிப்பாங்க ராஜ்யத்துல. அவங்க கிட்ட ஏன் மரணம் வராது? தேவனுக்கு பிரியமா நடந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு மரணம் வராது. அப்போ நம்ம கூட இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில எதை குறிச்சு தியானிக்க போறோம் அப்படின்னம்னா, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி? அது என்ன? இது பிடிக்குமா? இது பிடிக்காதா? என்று சொல்லி செயல்படுவது, நோக்கமா இருப்பது, இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய ஆமா. இதுலயே இன்னொன்னு இருக்கு. அந்த நோக்கம் 2 என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த இத இப்படியே வைங்க. இதுக்கு இன்னொரு கோணத்துல இந்த ஒரு பாடத்த நாம் பார்க்க விரும்புனோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல வரலாம். நாம இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கு இல்லைங்களா? நாம் இருக்கக்கூடிய காலங்கள், இந்த காலங்கள் குறிச்சு 2 தீமோத்தேயு போட வேண்டாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 4 வரை அடங்கிய வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது, என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலம் எளிமையா 2 வார்த்தைகள்ல சொன்னா, கொடிய காலம். கரெக்ட்டா இல்லைங்களா? கொடிய காலம். சொல்லுவாரு, கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக. யாரெல்லாம் கான்செக்ரேஷன் பண்ணலையோ, அல்லது பேரளவுக்கு கான்செக்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ, அவங்க கிட்ட நடைபெறுகிற சுபாவங்கள் என்னென்ன அப்படின்ட்டு எழுதுறாரு. அப்ப சபை வந்து அலர்ட்டா இருக்கணும். இந்த மாரி குணலட்சணங்கள் உடையவங்கலாம் வருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டியல் போகுது. உதாரணத்துக்கு 1வது வசனம் மட்டும் வாசிங்க. இதுல வராது. அதுல அங்க மட்டும் வாசிங்க. சகோதரி வாசிக்கும்போது கவனிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ம். அதுக்கு அடுத்த வசனம் கூட வாசிங்க. எப்படியெனில் ஆ. மனுஷர்கள் தற்பிரியராயும். பாருங்க, அவங்க என்ன பிரியரா இருக்கிறாங்க? தற்பிரியர். அப்படின்னா என்னங்க? தேவ பிரியம் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா வசனம் என்னன்னு சொல்லுது? தற்பிரியராய். இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது என்னவோ, "மகனே அது பண்ணாதப்பா. இதுதான் எனக்கு பிடிக்கும்."
மேல இருந்து செய்தி வந்தாலும் அதேதான். சக சகோதரர்கள் பேசினாலும் அதேதான். பெற்றார் பேசினாலும் அதேதான். அவங்க விருப்பம் என்னவோ அந்த மாரி நடப்பாங்க. தற்பெரியர். இன்னும் ஆழமான மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் வி ஆர் ஜஸ்ட் டச்சிங். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. பணப்பிரியராய். இதுலயே பேசிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, யாரு மாரி இருக்க மாட்டாங்க தெரியுங்களா? இந்த காலத்துல யாருக்கு பஞ்சம் வரும் தெரியுங்களா? தேவ பிரியராய் இல்லாமல் தற்பிரி. என்ன பிரியரா இருப்பாங்க அப்டின்னா, இதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க. சுகபோகம். வேர்ஸ் வியூ வெரி ஹெல்பிங். தேங்க் யூ. இதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஆ சுபாவ அன்பில்லாதவர்களாய், சுபாவத்துல அன்புங்கிறதே இருக்காது. இணங்காதவர்களா, அவதூறு செய்கிறவர்களா, இச்சையடக்கம் உள்ளவர்களா, கொடுமை உள்ளவர்களா, நல்லவரை பகைக்கிறவர்களா? 4வது வசனம். துரோகிகளாயும் துரோகிகள் இல்ல துரோகிகளாயும் சிஸ்டர். இந்த லாஸ்ட் 2 லைன் மட்டும் வாசிங்க. தேவ தேவ பிரியராயிராமல் சுகபோகமா சுகபோக பிரியராயும் தேவ இருப்போம். பக்தியின் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். நம்ம டாபிக் சம்பந்தமான வார்த்தை அதிகமா வருதுல்ல? இல்லீங்களா? பிரியம், பிரியம், பிரியம் வருது இல்லையா? சகோதர, சகோதரிகளே, இந்த கோணங்கள்ல நாம் பார்க்கும்போது, நாம என்னமோ தாவீது வகுப்பார் தான். ஆனா நமக்கே ரொம்ப டஃப்பான விஷயம். ரொம்ப சவாலான விஷயம் எது அப்டின்னா, இதோ இந்த கொடிய காலத்துல நாம தேவனுக்கு பிரியமா நடக்கிறது. ஏன்னா, நமக்கு அநேக விஷயங்கள்ல பிரியம் வர ஆரம்பிக்கும். சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு சுவிட்ச தட்டுனா எல்லாமே வருது. ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாமே என்ன இருக்கு? கிடைக்குது அப்படிங்கிற போது, நமக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல உலகமா, தேவனாங்கிற போது 2டே ஆப்ஷன் தான். ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே பல வெரைட்டி இருக்கு. தேவன் அப்படியே இருக்காரு. சோ நாம எந்த இடத்துல சாயப் போறோம் அப்படிங்கிறத கவனித்து பார்க்கும்போது, இப்ப நம்ம பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நோக்கம் நம்பர் 2 இந்த மாதிரியான ஒரு டாபிக் ஒரு புது சிருஷ்டியினுடைய இதய துடிப்பா இருக்கிறதுக்கு, நோக்கம் நம்பர் 2 இது நீங்க கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணணும். எடிட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆம், அப்போஸ்தலர் பவுல் முன்னுரைத்த கொடிய காலங்களில் தேவ பிரியராய் வாழ்வது மிக சவாலாக இருக்கும். அக்செப்ட் பண்றீங்களா? இல்லையா? அக்செப்ட் பண்றீங்களா? இல்லையா? ஆமாங்களா? இல்லைங்களா? சோ அப்ப இது ஒரு நெசசரியான டாபிக் தான். இல்லீங்களா? இப்ப மட்டும் இல்ல. எப்பவுமே. இதுக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, எப்பவுமே சரி. எப்பவுமே தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு கோணத்துல நம்ம உள்ள போக போக பார்ப்போம். அப்போ அன்பானவர்களே, இந்த தேவ பிரியராய் வாழ்வது எப்படி இருக்கும் அப்படின்னா, கொடிய காலங்கள்ல மிகவும் சவாலாக இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனங்கள் காட்டிட்டாரு பாருங்க. நமக்கு அந்த 2 தீமோத்தேயுல. அதுல ஒரு வார்த்தை பிரதர் எடுத்து பேசுறாரு. எனிஸ்டெனி அப்படிங்கிறார். அது கிரீக் வேர்டு. அது வந்து அது வந்தே இருக்குது அப்படிங்கிறார். அப்பவே. எவ்வளவு வருஷம் முன்னாடின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷம் முன்னாடி அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கொடிய காலம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த கொடிய காலத்தை 7ஆம் தூதன் விவரணம் பண்ணும்போது ஸ்லைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாருன்னா, ஆ இதுக்கு அடுத்ததுல எனிஸ்டெமி அப்படிங்கிற கிரேக் வேர்ட் இருக்கும். பாருங்க 1764. இந்த வார்த்தை அதாவது அட் ஹேண்ட் அது மேல நம்ம மேலேயே இருக்குது. அப்படிங்கிறது தான் பவுல் எழுதுறாரு. அந்த காலமே ரொம்ப மோசமா தான் இருந்திருக்குது அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு விளக்கம் எழுதும்போது 7ஆம் தூதன் சொல்றாரு ரீபிரிண்ட் 13:20ல இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, 6வது பேராகிராஃப்ல பாருங்க. இது வாசிங்க சிஸ்டர். கப்பரை அதன் மிக மோசமான மற்றும் வஞ்சக வடிவங்களை எடுக்கும்போது Oh, when the error is taking on its most banful and deceitful forms. அப்படியே வஞ்சனை பயங்கரமா வேஷம் போட்டு நம்ம கண் முன்னாடி நிக்கக்கூடிய காலம் அது. பிரதர் தான், எக்லிஷியா தான், ட்ரூத் தான். பட் அதுக்குள்ளேயே வரும். இந்த ஒரு சவால் சூழ்நிலையில இருக்கும்போது, யாம் யாரா வாழணும்? தேவ தேவனுக்கு பிரியம். பிரியமாய் வாழணும். இதையவே இன்னும் விவரம் கொடுக்கும்போது, இன்னும் பயங்கரமா எழுதுறாரு பாருங்க. ரீபிரிண்ட் 13:19ல. இந்த தமிழ் வாசிங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையை குறுக செய்வதற்கும், மங்க செய்து அணைப்பதற்கும் ஓகே. அதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைய நீங்க ஒரு லேம்பா நெனச்சுக்கோங்க. அதுல வெளிச்சம் எரிஞ்சுட்டு இருக்கு. ஒரு இருண்ட வீடு. அதுக்குள்ள நீங்க தான் லேம்ப். இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க லைஃப்ல திடீர்னு அந்த வெளிச்சத்த குறைக்கிறதுக்கான செயல்பாடுகள் நடக்கும். அடுத்தது, அத மங்கச் செய்து அப்படியே விட்டு விட்டு எரியும் தெரியுங்களா? அந்த மாரி ஏதோ ஒரு அட்டாக் மூலமா மங்கச் செய்து, அத அணைச்சு, அதே வேற ஒரு கோணத்துல சொல்லணும்னா, மேலும் மேலும் பரிசுத்தவான்களின் மகிமையான நம்பிக்கையை பறிப்பதற்கும் இட் வில் ஸ்நாட்ச் உங்க கையில இருக்கிற அந்த நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நீடித்த நாட்களாய் வைத்திருந்தேன். அப்படிங்கிற நான் பரமேறுவேன் அப்படிங்கிற உங்களுடைய நம்பிக்கையவே என்ன பண்ணிரும் உங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு போறாங்க இல்லையா? அந்த மாரி பறிச்சுட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் நுட்பமான தாக்கங்கள் இப்போது வேலை செய்கின்றன. நுட்பமான தாக்கங்கள் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வேலை செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். சோ வெளியில பல பேர் விழுவாங்க. ஆனா நாம என்னவா இருக்கணும் அப்படின்னா, உஷாராக இருக்கணும். சோ சகோதர, சகோதரிகளே இந்த இடத்துல கோணங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க என்ன ஆயிருவாங்க அப்படின்னா, தேவனை சாராமல் அவங்க எல்லாரும் சுயத்தை சார்ந்து இருப்பாங்க. இது இந்த மாரி ஒரு காலகட்டத்துல தேவப்பிரியராய் வாழணுங்கிறது நம்மளுடைய உள்ளான வாஞ்சை. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? அசாத்தியமான சூழ்நிலை. இவங்களுக்கு பேரு தான் புது சிருஷ்டி. ஒரு சௌகரியமற்ற சூழ்நிலையில புது சிருஷ்டிய வளர்த்தி எடுக்கிறவங்க தான் யாருன்னா, தெய்வீக உதவியில புது சிருஷ்டிய வளர்த்தி எடுக்கிறவங்க தான் யாரு? புது சிருஷ்டிகள். இப்போ இவங்களுக்கு அ என்ன கொண்டு வரலாம் அப்டின்னா, 3வது ஒரு பிக்சர் இருக்கும். பாருங்க. இது நாங்க இந்த கடற்கரைக்கு நேத்து நான் போய் பார்த்தேன். கன்னியாகுமரி. ரொம்ப நாள் கழிச்சு சிறு வயதுல வந்தது. உங்க சைடு வந்ததுனால நான் போய் இந்த கடற்கரைக்கு போய் பார்த்தேன். அங்க பார்க்கும்போது பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சிட்டீஸ விட அங்க என்னவா இருந்தது? பிளாஸ்டிக் கம்மியா இருந்துச்சு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி. ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியா இருந்ததுனால, அந்த தீமையை ஏற்படுத்துகிற அந்த பிரச்சனை நடக்காம, மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் என்ன பை சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, அந்த இந்த விளம்பரம் இருந்துச்சு. என்ன விளம்பரம் அது? மஞ்சப்பை விளம்பரம். அதாவது ஒரு தீமையை ஏற்படுத்துகிறத விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு நன்மைய தேடுறாங்க. அந்த மாரி நாம எத ரிஜெக்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னா, சுகபோகத்தை, சுயப்பிரியத்தை, பணப்பிரியத்தை, தற்பிரியத்தை வெறுத்துக்கிட்டு, அது தீமையான நமக்கு ஒரு நஞ்சு போன்ற விஷயங்கள். அத விட்டுக்கிட்டு, பாசிட்டிவா இருக்கிற, ஆர்கானிக்கா இருக்கிற நம்மளுடைய காரியங்கள்ல நாம என்ன பண்ணணும்? அதே மாரி 3வது ஒரு கோணம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, பாடத்தினுடைய கோணத்த நீங்க பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த மாரி டாபிக்ஸ் வந்து ஏன் முக்கியம்? அப்டின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில இது என்ன மீட்டிங்க? பெரேயாவா? இந்த மீட்டிங்க்கு பேர் என்ன? இப்ப இந்த மீட்டிங்க்கு பேரு? சாட்சி கூட்டமா? இது பேரு என்ன? சண்டே வொர்ஷிப். இப்ப நோக்கம் நம்பர் 3 பாருங்களேன். நோக்கம் நம்பர் 3. சிஸ்டர் இத வாசிங்க. யாவே தேவனை ஆராதிக்கிறவர்கள் அவரை பிரியப்படுத்த அறியாதிருப்பது எப்படி? பிரியப்படுத்த தெரியாமல் அவரை ஆராதிப்பது எப்படி? ஓகே. தெரியாம எல்லாம் இருக்க மாட்டோம். தெரிஞ்சதுதான். ஆனா இந்த விஷயங்கள எடுத்து எடுத்து பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறபோது, அவருக்கு பிரியமே இல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு போனா, அது ஆராதனையா இருக்குமா? ஒருவேள அவர ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க, அவர பிரியப்படுத்த தெரியாம இருக்கலாமா? சோ அன்பானவர்களே, நம்ம பாகம் 1க்குள்ள கடந்து செல்லலாம். அப்போ இந்த முக்கியத்துவத்தினை குறித்தவர்களாக நாம் இப்ப பார்க்கும்போது, முதல் நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த தேவ பிரியம் அப்படிங்கிற வார்த்தையில, பிரியம்ங்கிற வார்த்தைய நாம் எடுக்கலாம். பிரியம். பிரியம் என்ற கொஸ்டினே இருக்கு. பிரியம் என்ற உணர்வு. பிரியம் என்றால் என்ன? இட்ஸ் அன் எமோஷன். இட்ஸ் அன் எமோஷன். ஆனா இந்த ஒரு எமோஷன் என்ன அப்டின்னா, யாருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கோ, அந்த அறிவு இருக்கோ, அந்த அறிவுல வரக்கூடிய ஒரு உணர்வு. எப்டின்னு சொன்னா, கர்த்தர் இயேசு
தன்னுடைய ஜெயம் கொள்ளுதல காட்டினார் இல்லையா? காட்டும்போது தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு அருமையான ஒத்துழைப்ப குடுத்தார் இல்லையா? அப்ப பிதாவாகிய தேவனுடைய ஒருவேளை நாம அவருக்கு ரூபங்கள் இல்ல. பட் அவருடைய மனது இருக்கு இல்லையா? அவருடைய மனதுக்கு சந்தோஷம் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்குங்களா இல்லைங்களா? கர்த்தர் இயேசு ஜெயிக்கிறாரு. அவருடைய திட்டத்துல ஒரு பெரிய மைல்ஸ்டோன முடிச்சிருக்கிறாரு. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த நொடிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஒரு சந்தோஷ உணர்வு வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த சந்தோஷ உணர்வ எனக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இங்கிலீஷ்லயும் தெரியல. எனக்கு அது விவரம் சொல்ல முடியல. அந்த வார்த்தை அத நான் பிரியம்ங்கிற வார்த்தைக்குள்ள கொண்டு வரேன். அது என்ன பண்றது தெரியல. இப்போ நம்மள்ல யாராவது ஒருத்தர், தேவன் நமக்கு கிடைச்சிட்ட ஜீவன், அவர் நம் நாசியில கொடுத்திருக்கிற இந்த சுவாசம், பூமியின் பலனினால் போஜனம், இந்த சரீரம், இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன், அதிலயும் இதுல சத்தியம் குடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அன்பானவர்கள், அவர்கிட்ட இந்த உதட்டோரத்துல ஒரு புன்முறுவல் ஏற்படுத்துவதற்கு நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, நிஜமாகவே நம்ம வாழ்க்கையில் நாம் ஏறெடுக்கிற மிகப்பெரிய மைல்ஸ்டோன்னு நான் அத சொல்லுவேன். பிதாவாகிய தேவன் என் நிமித்தம் லைட்டா முகம் மலரச் செய்யக்கூடிய ஒரு வேலைய நான் செஞ்சுட்டேன்னா, அதுதான் என் வாழ்க்கையிலேயே வச்சு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்ன்னு நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன் அன்பானவர்களே. அன்பானவர்களே, அந்த பிரியம் அப்படிங்கிற விஷயத்தை நாம எப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த பிரியம்ங்கிற விஷயத்த எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்படின்னா, ஒரு தடவ ஆன்லைன் கன்வென்ஷன்ல ஒரு பிரதரு அயல்நாட்டு சகோதரர் ஒரு பாடம் எடுத்தார். மூலம் அப்படின்னெல்லாம் மூலாதாரம் ஏதோ எடுத்தாரு. என்ன பாடம் அது? நான் தெரியாத மாரி தான் கேட்பேன். தகவல்களின் மூலாதாரம் எது? எதுவா இருக்கணும்? வேதம். நீங்க போட்டோகிராம் ஆஃப் கிரியேஷன்ல பார்த்தீங்கன்னா, சயன்ஸ், ஹிஸ்டரி, நாலேட்ஜஸ் எல்லாத்துக்கும் கீழ என்ன இருக்கும்? பைபிள். பைபிள். பைபிள்ல இருந்து தான் நம்மளுடைய சோர்ஸ். தேவ பிரியம் குறிச்சு எங்க தான் பார்க்க முடியும்? வேதம். வாசிக்கலாம். அடுத்த ஒரு டாபிக் பாருங்க. தேவ பிரியத்தின் மூலாதாரம் சத்திய வேதம். இதுக்குள்ள யாருகிட்ட பார்க்கலாம்? அடுத்த ஸ்லைட் பாருங்க. தேவ பிரியம் அதுக்கு யார் தான் சாட்சி கொடுப்பா? ஆண்டவரின் சாட்சி. ஆண்டவர் யாரு? கர்த்தர் இயேசு. நிஜமான தாவீது யாரு? இப்போ தேவன் என்று அன்பு கூறுவது அப்படின்னா, தேவனுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறத யார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணா பெஸ்டா இருக்கும்? கர்த்தர் இயேசு. பல தடவை பல கோணங்கள்ல ஏன் அவருடைய முழு வாழ்க்கையுமே லைஃப் ஆஃப் கிரைஸ்டே லவ் ஆஃப் காட்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான். தேவனுடைய அன்பு வந்து வெளிப்பட்டது யார் மூலமா அப்படின்னா, கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில தான் வெளிப்பட்டுச்சு, வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கு. இன்னைக்கு கூட வெளிப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகளே, ஆனா அவரு நம்மள குறிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. இங்க தான் குவிஸே இருக்குது. நீங்க தான் சொல்லணும். நம்மளையும் பிரியம்ங்கிற வார்த்தையும் வச்சு அவர் ஒரு வசனம் பேசியிருக்கிறார். என்ன வசனம்? இன்னும் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரே கொஸ்டினா போயிட்டே இருக்கு. ரெண்டு வார்த்தை, ஒரு வார்த்தை தான் கேக்குது. உங்க எல்லாருக்கும் மிகவும் பிடித்த வசனம். தேவன் பிரியமா இருக்கிறாரு. வாசிக்கலாங்களா? லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். 7ஆம் சபையின் காலகட்டத்துல இந்த வார்த்தையை பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு சபை கிடையாது. இதுக்கு அடுத்தது என்னவே வந்துரும். என்னவே வந்துரும். ராஜ்யம் வந்துரும். ராஜ்யம் வந்துரும். அதுக்கு முன்னாடி சிரமங்கள் இருக்கு. அன்பானவர்களே, இப்ப ஆண்டவருடைய சாட்சி என்ன சொல்றாரு பாருங்க. நமக்கு தேவன் எது குடுக்கறதுல அவரு பிரியமா இருக்கிறாராம். ராஜ்யத்தை
இந்த வசனத்துல இன்றைக்கு காலையில நானு அண்டர்லைன் பண்ண விரும்புற வசனங்கள் எது தெரியுங்களா? பயப்படாதேங்கிற வார்த்தை. ஃபியர் நாட். அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்க நெறைய பேருக்கு சத்தியம் தெரியாது. அவங்க சபையாகுறது ஈஸியா? இந்த அறையில உட்கார்ந்துட்டு இருக்கிற இவங்க சபையாகுறது ஈஸியா? நம்ம தான். நம்ம தான். பயப்பட வேண்டாம். ம். அடுத்தது, இந்த லௌகிக காரியங்கள்ல சிக்கி, இழுப்புண்டு, இச்சைகள்ல சிக்கி, மாட்டி, காணாம போகிற கேஸ் அவங்களுக்கா? இல்ல நம்ம அதிலிருந்து என்ன ஆயிருக்கிறோம்? தப்பிச்சு வந்திருக்கிறோம். இதுக்கு அடுத்தது இன்னொரு கோணங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நாம சத்தியத்துல அனுதினமும் போதிக்கப்பட்டுக் கொண்டு வெளிச்சத்துல என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? நடந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் பண்ணுவேன். அதனால நீங்க என்ன பண்ண வேண்டியதில்ல. பயப்பட வேண்டியது இல்ல. அதுக்கு அடுத்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு. பிறப்பால் நமக்கு ராஜ்யத்துக்குரிய தகுதி இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. நம்மளுடைய கல்வி அறிவுனால இல்ல. இந்த அளவுக்கு ஆயிட்டோமா? இல்ல. அல்லது இந்த சபைக்குள்ள சேர்ந்துட்டோம். உடனே ஷூரா? இல்ல. இந்த உங்களுக்குங்கிற வார்த்தை என்னுடைய கோணத்துல, நம்மளுடைய தனிப்பட்ட கோணத்துல ரொம்ப அற்பமான நமக்கு. ரொம்ப அற்பமான நமக்கு இந்த வாய்ப்பை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, குடுத்திருக்கிறாரு அன்பானவன். நமக்கு போய் இந்த வாய்ப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு? குடுத்திருக்கு. நிஜமா நடக்குமா? ஆமா. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். இதுலத்தான் தேவனுடைய பிரியம் இருக்கு. இந்த 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 கோணத்த தேவப்பிரியராய் நடத்தல்ங்கிற காரியத்துல நம்ம அப்படியே வச்சுட்டு, அடுத்த பிரியத்தை குறித்து பார்க்க போலாம். இந்த பிரியத்தை குறித்து எப்படி நாம் பார்க்கலாம் அப்படின்னா, அ அப்போஸ்தலர்கள் நமக்கு இத பத்தி பேசுறாங்க. அப்போஸ்தலர்கள் இத பத்தி பேசுறாங்க. எங்க பார்க்கலாம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20, 21. 1 கொரிந்தியர் 20 1வது அதிகாரம் 20, 21 பார்க்கலாம். ஞானி எங்கே? ம். வேதபாரகன் எங்கே? எங்க? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? அத பைபிள் காலேஜ் போனவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? நல்ல இங்கிலீஷ்ல பிஏ, ஹானர்ஸ் எல்லாம் முடிச்சவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? ட்ரிபிள் டிகிரி, டபுள் டிகிரி, 18 டிகிரீஸ் யாராவது இங்க இருக்கிறீங்களா? இங்க யாருமே இல்லீங்க. அப்படி யாருமே இல்ல. பிறப்புல இந்த மாரி எல்லாம் ஸ்பெஷல் கேஸஸ் எல்லாம் இங்க யாருமே கிடையாது. பட் பாருங்க, இவ்வுலகத்தின் ஞானத்தை இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ம். எப்படி எனில், தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், ம். பைத்தியம் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, மொத்தம் நம்மளுடைய பிரசங்கம் ஒரு வருஷம் ஃபுல்லா எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, புதுசா ட்ரூத்துக்குள்ள வர்றதுக்கு. இதான் இந்த 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 சார்ட் எடுத்துட்டு போயிருவோம். சார்ட் எடுத்துட்டு போயிருவோம். சார்ட் எடுத்துட்டு போனாலே நீங்க அவங்களா அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 53 கிளாஸ். இதத்தான் நாம் என்னன்னு பார்க்கிறோம்னா, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். இந்த பைத்தியமாக தோன்றுகிற ஆனா நிஜமா அது பைத்தியமா இல்ல. ஆனா பைத்தியமாக உலகத்தின் பார்வையில தோன்றுகிற ஒரு பிரசங்கத்த வச்சுதான் சபையில என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆள கூட்டுறது தேவனுக்கு பிரியம். பாருங்க, விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பிரியமாயிற்று. சோ 2 காரியங்கள் பார்த்திருக்கோம். தேவனுக்கு பிரியமான 2 காரியங்கள். 1 நமக்கு போய் ஆறுதல் சொல்லி, நம்மள ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போறது யாருக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியம். 2வது உலகத்தின் பார்வையில பைத்தியமா தோன்றுகிற ஒரு பிரசங்கத்தினால நம்மளை எல்லாம் சபையில சேர்க்கிறது அவருக்கு பிரியம். இப்போ இந்த கேள்வியினுடைய செயல்பாட்டு சார்ந்த ஒரு கேள்வி என்ன? அல்லது ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம இந்த இடத்துல தேவப்பிரியராய் நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு இந்த நொடியில நீங்க ஒரு வேளை யோசித்து பார்க்கிறீங்கன்னா, நிஜமா சிறுமந்தை ஆயிருவேன் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கா? கேட்கும்போதே கொஞ்சம் கொஸ்டின் ஷார்ப்பா, ஹார்ட்டா காதுகள்ல வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? வந்துச்சுங்களா?
எந்த அளவுக்கு உறுதி இருக்கு? நான் சிறுமந்தை ஆகிறேன். ஆர் யூ ஷூர் யூ வில் பி மேக்கிங் ஷூர் இன்சைட் த லிட்டில் ஃப்ளாக்? உங்கள நிஜமா சிறுமந்தைக்குள்ள நான் போயிருவேன் பிரதர் அப்படிங்கிறதுக்குரிய மனநிலையில எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருவேளை அந்த மனநிலையில எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கோ, அந்த அளவுக்கு பிரகாசமா நம்ம தேவனுக்கு பிரியமா நடந்துகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அவங்க தான் அந்த உங்களுக்கு சிறுமந்தையாகிய உங்களுக்கு வகுப்பார். அதுக்கு அடுத்தது இந்த பைத்தியமாக தோன்றுகிற இந்த பிரசங்கத்துல தனிப்பட்ட நபரா உங்களுடைய பார்ட் என்ன? ஏன்னா தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னா இதுல இன்வால்வ்டா இருக்கணும். தேவனுக்கு சபைய குடுக்கறது, ராஜ்யத்த குடுக்கறது, சபைக்கு ராஜ்யத்த குடுக்கறது பிடிக்கும். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்துல உள்ள ஆட்கள கூட்டிட்டு வர்றது பிடிக்கும். இது 2லயும் நான் எந்த அளவுக்கு இன்வால்வா இருக்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்கு பிரியமா நடக்கிறேங்கிறதுக்குரிய அர்த்தம். இப்போ பெரும்பான்மையா பொதுவாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா உள்ள போக போறோம். தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய அன்ப பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா, பைபிள்ல பிறக்கும் போதே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர், தாயின் கருவில் இருக்கும்போதே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பாத்திரங்கள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல யாரு? சிம்சோன், தாவீது, அப்புறம் மோசேங்கிறீங்க. ஓகே, இருக்கிறாங்க இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன். எரேமியா கூட வருவாரு. அப்புறம் யோவான் ஸ்நானகன், கர்த்தர் இயேசு, அப்புறம் பவுல். ஓகே, நைஸ் ஆன்சர். இப்ப பார்க்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்தை ரொம்ப பர்சனலைஸ் பண்ணணும். இந்த வசனத்தை நமக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். சபை வகுப்பார்ல ஒரு சகோதரன் சகோதரிய. கலாத்தியர் 1:15 பாருங்க. அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து இங்க தாங்க அவருடைய பிரியமான வேலை நடக்குது நம்ம வாழ்க்கையில. நம்மள என்ன பண்றாரு? அவரை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பவுல என்ன பண்றாரு? பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது அவரை பத்தி எனக்குள்ள விவரிச்சு காட்டுறது அவருக்கு பிரியம். அவரை பத்தி எனக்குள்ள விவரிச்சு காட்டுறது அவருக்கு பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் இங்க இருக்கிற எந்த மனுஷங்க கூடயும் நான் டிஸ்கஸ் பண்ணல. என் கான்செக்ரேஷன் பண்ணி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றார் அப்போஸ்தலர் பவுல். இந்த இடத்துல தேவனுடைய செப்பரேஷனை நம்ம பார்க்கணும். தேவனுடைய செப்பரேஷன், தனியா ஒருத்தங்களை எடுத்துட்டு போயிட்டு அவங்கள சாங்டிஃபை பண்ற தேவன். இங்கதான் அவருடைய பிரியமான வேலைகள் நடக்கும். என்ன பண்ணுவார்னா, நம்மளை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தனியா பல சூழ்நிலைகள்ல நம்மளை தனிமைப்படுத்தி நமக்கு என்ன பண்ணுவாராம்? கிளீனிங் ப்ராசஸ் பண்ணுவார். சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதல் பண்ணுவார். இந்த வேலைகள் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இண்டிவிஜுவலா ஒரு பிரதர் சிஸ்டர் வாழ்க்கையில பண்றாரு. இது ஒரு சிஸ்டர் பிரதர் வாழ்க்கையில தான் இருக்குது அப்படின்னா, இந்த பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம் நம்மளுடைய 53 மட்டும் இல்ல, அதனுடைய பேஸா இருக்கக்கூடிய 6 வால்யூம்ஸ். 6 வால்யூம்ஸ். அந்த 6 வால்யூம்ஸ்ல முதல் பக்கத்துல எழுதுனீங்கன்னா அப்படியே பிரிண்டிங்ல இப்படி ஒரு இன்வெர்டட் பிரமிட் மாதிரி பிரிண்டிங் அடிச்சிருப்பாங்க. ஒரு நிருபத்திலிருந்து வசனம். அது என்ன நிருபத்திலிருந்து வசனம்? எபேசியர். கரெக்டா? கரெக்டா? பிரதர், இதை மிஸ் பண்ணலாமா? நமக்காகத்தானே அப்படி பிரிண்ட் அவுட் அடிச்சிருக்கிறாங்க டிசைனா. எபேசியர் தான் சகோதரி சொன்னாங்க. எபேசியர்ல பாருங்க, 1வது அதிகாரம் 3 6 வரை அடங்கிய வசனங்கள்ல பாருங்க. இப்போ சபைக்கு, சிறுமந்தைக்கு ராஜ்யம். அடுத்தது பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால உள்ள கூட்டிட்டு வர்றார். தனிமைப்படுத்தி சாங்டிபிகேஷன் ஒர்க் பண்றாரு.
தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரையும் 1,44,000 என்ன பண்றாரு பாருங்க. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு கன்டென்ட்டா பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு இறுதிய நிறைவுல பேசுறாங்க பாருங்க. எல்லா ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு குடுத்துட்டாருங்க. இந்த ஹால்ல இருக்கிற ஒரு சார்ட்டுமே தேவ ஆசீர்வாதம் தான். சாதாரணமாலாம் ஒட்டல நீங்க இது எல்லாமே. பெரிய ஆசீர்வாதம் இது எல்லாமே. சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, புக்ஸ் எல்லாமே. அடுத்தது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் ம், குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு ம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பாருங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்கு உருவாகக்கூடிய இந்த கல்லு, இந்த மண்ணு இதெல்லாம் உருவாகுறதுக்கு முன்னாடியே இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மள தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்கிறாரு? தேர்ந்தெடுக்கிறார். இதுல எபேசியர் நிருபத்துல நீங்க ஒன்னொன்னா உள்ள போனீங்க அப்படின்னீங்கன்னா, 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் 1:9. கால- ம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று 10. தமக்கு தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஓகே. சோ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, நம்ம எல்லாரையும் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரே விஷயத்தின் மூலமா, ஒரே நபர் மூலமா, அவருடைய வேலைகள் மூலமா நம்ம எல்லாரையும் சபையா என்ன பண்ணிருவார்? தனித்தனியா ஒருத்தங்கள எடுத்து, பிரசங்கம் மூலமா தேர்ந்தெடுத்து, தனியா பிரிச்சு, அவங்களுக்கு சத்திய வேலைகள் செஞ்சு, கடைசியா நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருவார்? கூட்டிருவாரு. நம்மள மட்டும் கூப்பிட மாட்டாரு. இதோ மேசியா யுகத்துல ஒரு பெரிய பிரமிட் இருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே என்ன பண்ணிருவாரு? ஒரே இதுல கூட்டிருவார். ஒரே கும்பலா கரெக்ட்டா ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரா என்ன பண்ணிருவாரு? ஒரு ஒருங்கமைந்த பிரமிடா என்ன பண்ணிடுறாரு? கூட்டமைப்பு செஞ்சுறாரு. ஆனா யாருக்குள்ள கூட்டப்படும் எல்லாமே? கிறிஸ்துவுக்குள்ள. ஏன் தேவன் கிறிஸ்துவுக்குள்ள இந்த விஷயங்கள செஞ்சாரு? இதைத்தான் நாம் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எகைன் ஒரு குவிஸ். 9வது வசனம் 10வது வசனத்துல இதுதாங்க. கரெக்ட். தேங்க் யூ. இந்த 9வது வசனம் 10வது வசனத்துல எபேசியர்ல ஸ்லைடுல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு காரியம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த வசனம் பாருங்க பிரதர். 9, 10. ஓகே வரட்டும். அந்த 9, 10 வசனத்துல பிரியம் பத்தின வார்த்தை எங்க இருக்குன்னு பாருங்க. பிரியம் பத்தின வார்த்தை 9, 10ல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பிரியம் இல்லையா? தயவுள்ள சித்தம். எப்படி சொன்னீங்க? ஓகே. சகோதரிகள் பைபிள் ரீடிங் சிஸ்டர்ஸ் வந்து கரெக்ட்டா சொன்னாங்க. பிரியம்ங்கிற வார்த்தை அங்க ஓப்பனா இருக்காது. ஆனா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தயவுள்ள சித்தம். தயவுள்ள சித்தம். நம்ம பிரியம்னு தேடணும் அப்படின்னம்னா, இந்த 9, 10 வசனத்துல நம்மள எல்லாரையும் இதுதாங்க தேவனுக்கு பிரியம். நம்ம எல்லாரும் ஒரு முழு மனுக்குலமா, சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், மற்ற பொதுவான மனுக்குலம் எல்லாரும் சேர்ந்து இப்படி நிக்கிறது தாங்க இப்ப அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். தேவனுக்கு இப்ப பிரியம் எது தெரியுங்களா? இந்த இந்த சிச்சுவேஷன் வரணுங்கிறது. ஆனா இது எந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும்? எந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும்? உங்களுக்கு டேட் எல்லாம் தெரியும். தெரியும் உங்களுக்கு. சகோதர, சகோதரிகளே, இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு ஒரு அருமையான மனுக்குலம் இருக்கும். கிளீன் வேர்ல்ட். இப்ப அன்கிளீன் வேர்ல்ட். அசுத்தமான உலகம். அப்ப என்னவாக இருக்கும்னா, ஒரு சுத்தமான ஒரு இதுதாங்க தேவனுக்கு பிரியம். இதத்தான் தேவன் நல்லது அப்படின்னு சொல்றார். இந்த விஷயம் வெயிட் பண்றதுக்கு முன்பதாக, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படுவதற்கு முன்பதாக, இதில் இருக்கக்கூடிய முதல் வகுப்பாரா இருக்கிற சபை என்ன ஆகணும் அப்படின்னா, உள்ள வரணும். ஆனா சபை வரணும்னா, அவரு அதி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு அப்படின்னா முடியவே முடியாது. அதனால தான் இந்த இடத்துல இங்கிலீஷ்ல என்ன வருது அப்படின்னா, இந்த 9வது 10வது வசனத்துல இங்கிலீஷும் தமிழ வச்சு கம்பேர் பண்ணும்போது,
2வது அந்த லைன்ல பாருங்க. அக்கார்டிங் டூ ஹிஸ் குட் பிளஷர். அக்கார்டிங் டூ ஹிஸ் குட் பிளஷர். ஆனா இத தமிழ்ல என்னன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்காங்க? தயவுள்ள சித்தம். கரெக்ட் டிரான்ஸ்லேஷனா? இல்ல டீப்பான டிரான்ஸ்லேஷனா? இது என்னன்னு சொல்லலாம் நம்ம? என்னன்னு சொல்லலாம்? தப்பா சொல்ல முடியாது. குட் பிளஷர் அப்படிங்கிற போது, தேவன் நம்ம மேல வச்சாரு பார்த்தீங்களா? அந்த தயவு, அந்த சித்தம், அந்த விருப்பம், அந்த தயவுள்ள விருப்பம். நம்ம மேல தேவன் அதிகாலையில பனி எப்படி அந்த செடிகள் மேல பொழியுதோ, அந்த மாரி தேவனுடைய சித்தம், தயவுள்ள சித்தம் நம்ம ஒவ்வொருவருடைய தலையின் மீது என்ன ஆயிருக்கு? வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு நாம என்ன இருக்கிறோம் அப்படின்னம்னா, ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் நம்மள நல்ல கோணத்துல பார்க்கக்கூடிய தேவன் கிட்ட நாம என்னத்த செய்யலாம்? நம் சரீரத்தவே என்ன பண்ணிடலாம்? குடுத்தரலாம். இனிமேல் நமக்கு வ ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, இந்த சரீரத்த வச்செல்லாம் எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஏன்னா இது அழிவுக்குரியது. இது அழிவுக்குரியது. இது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும் அப்படின்னா போயிரும். பட் உள்ள ஒண்ணு இருக்கே. தேவன் ஒரு கரு உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. புது சிருஷ்டி. இந்த சிருஷ்டி தான் விழிப்புணர்வோடு இன்னைக்கு நடந்த ஆராதனையுடைய ஞாபக சக்தி, முன்னாள் நடந்த ஞாபக சக்தி, இனி நடக்கவிருக்கிறவங்களுடைய ஞாபக சக்தியோடு எங்க தொடரப் போகுது? யுகா இவங்களுக்கு. சகோதரி சுமிதா அப்படின்னா, சுமிதாங்கிற பேரு இவங்களுக்கு மறந்துருமா ராஸ்ல? மறக்காதுங்க உங்களுக்கு வச்ச பேரு. யுகா யுகத்துக்கு இந்த பேரோட நம்ம ஞாபகத்துல இருப்போம். ஆனா தேவன் குடுக்குற புது பேரு இன்னும் அருமையா இருக்கும். என்ன பேரு வாங்க போறீங்க? உங்களுக்கு தெரியாது ரகசியம். சகோதர சகோதரிகளே இந்த ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல கவனம் செலுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிருவோம் அப்டின்னா, தேவனுக்கு பிரியமாய் நடத்தல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கும். ஆனா, இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. தேவனுடைய கிருபைய, தேவனுடைய சித்தத்த, தயவுள்ள சித்தத்த, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பிரியத்த நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்குரிய ஒரே சாவி, ஒரே சீக்ரெட் கர்த்தர் இயேசு தான். அதனால தான் அவர நிஜமான தாவீது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பேசுறோம். இதைய நாம புரிந்து வைத்துக் கொள்வதற்கு நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நாங்க ஒரு உதவி செய்யலான்ட்டு இருக்கோம். அந்த உதவி தான் பாடத்தினுடைய மற்ற பாகம். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவன் வந்து தேவனுடைய திட்டங்கள் கற்றுக்கொள்வதற்கு முழுக்க முழுக்க நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு குடுத்திருக்கிறாருங்க. இந்த மனசாட்சி என்ன பண்ணும்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது டப்புன்னு ஹலோ, ஹலோ என்ன? அப்படின்ட்டு பேசும். கரெக்ட்டுங்களா? பேசுதுங்களா? ஆனா ஆதாம்க்கு கூட பேசுச்சு. ஆனா பவர்ஃபுல்லா இல்ல. அதனால என்ன ஆயிருச்சு? இப்ப தேவன் என்ன யோசிச்சாரு? சரி தேவ ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம்? மனசாட்சி மட்டும் வேண்டாம். எதைய குடுக்கலாம்? வேதம் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்ப தேவன் இன்னொரு உதவி கூட செஞ்சிருக்கிறாரு. மனசாட்சி, வேதம், சகோதரர்களுடைய சாட்சி கூட்டங்கள்ல நமக்கு கிடைக்கிற சாட்சிகள், இன்னொரு சாட்சி இருக்கு. இயற்கை. என்னது? இயற்கை. இயற்கையின் சாட்சி. நேச்சர் அ கிரீன் பைபிள். நேச்சர் இஸ் அ கிரீன் பைபிள். ஸோ தேவனுடைய அ கிளினிக் அப்படின்னு எங்காவது பார்த்திருக்கீங்களா? காட்ஸ் பார்மசி பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ. காட்ஸ் பார்மசி பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா நாங்க வர்ற வழியில ஒரு கடை பேரு பார்த்தோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்றதுக்கே. யெகோவா பழைய பாத்திரக்கடை அப்படின்னு ஒரு கடை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜீசஸ் சிக்கன் ஸ்டால் இப்படியெல்லாம் இருந்துச்சு. பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காட்ஸ் பார்மசின்னு எங்கேயும் போர்டு பார்த்ததில்ல. பட்டு போர்டே தேவையில்ல. இயற்கையில இருக்கு. அதுக்கு ஒரு டாக்டரின் சொல்றாங்க. இந்த டாக்டரின வந்து 100% யாரும் நம்புனதில்ல. நம்பவும் முடியறதில்ல. ஆனா, சில மனிதர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கும், வாழ்க்கைக்கு இந்த தார்மீக வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் கூட அதுல இருக்குங்க அன்பானவர்களே.
காட்ஸ் பார்மசி அப்படிங்கிற போது இதுக்கு ஒரு டாக்டரின் சொல்றாங்க. இது என்ன டாக்டரின்னா, டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர் அப்படிங்குவாங்க. டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர். அப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணா கேரட் சாப்பிடுமா, கேரட் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எதுக்கு சக்தி? பிரதர்ஸ் எல்லாம் கண்ணை விரிச்சு காட்டுறாங்க. என்ன என்ன சக்தி இருக்கும்? கண். கண் என்ன? பாத்தியா கண்ணா, கேரட் அரிஞ்சிட்டு உடனே அப்பா காட்டுவார். இதுக்கு உள்ள என்ன என்ன மாதிரி இருக்கு? அப்படியே உள்ள ஒரு கருவெளி தெரியுதா? அப்படியே ஆரஞ்சு கலர்ல தெரியுதா? தம்பி ஆமாங்கிறார். சோ சகோதர சகோதரிகளே, இத பார்க்கும்போது இந்த கேரட் சாப்பிட்டீன்னா, பாரு தேவனே என்ன பண்ணியிருக்கிறாரு அடையாளத்த. அந்த சிக்னேச்சர் அங்க என்ன பண்றாரு? காட்டுறாரு பாரு. அந்த உறுப்புக்கு சார்ந்த காய், கனிகள் இருக்கும். உறுப்போடு சார்ந்த. எந்த உறுப்ப பாதுகாக்கணுமோ, அந்த உறுப்பு சார்ந்த அதனுடைய உருவம் சார்ந்த ஒரு காயோ, கனியோ இயற்கையில என்னவா இருக்காம்? இருக்கு. இந்த கொள்கைய நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? இது வந்து 100% என்னால நம்ப முடியல. ஏன்னா சில இடங்கள்ல ஃபெயிலியர்ன்னும் சொல்றாங்க. ஆனா, இதிலிருந்து நமக்குரிய ஒரு லெசன் இருக்கு. அத மட்டும் நம்ம எட்டி பார்க்க போறோம். பாருங்க இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. கேரட்டுக்கு கண்ணு. அதுக்கப்புறம் காதுக்கு எது போட்டிருக்கிறாங்க? ஒருவேளை அதனால தான் திருநெல்வேலியில காளான் பிரியாணி போட்டாங்களோ? இப்ப பாருங்க காதுக்கு காளான். ஏன்னா மதியத்துக்கு மேல என்ன கேட்கணும்? நத்திங் லைக் தட். நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாருங்க அந்த லிவரு, அதுக்கு தகுந்த மாரி ஹார்ட்‌டுக்கு தகுந்த மாரி அங்க வெசல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இது. அப்புறம் மூளைக்கு தகுந்த மாரி அந்த என்ன வால்நட்டா? வால்நட் சாப்பிடுமா? உனக்கு என்ன வரும்? பிரெயின் நர்வ்ஸ் எல்லாம் நல்லா வேலையாகும். பாரு தேவன் அந்த வரைஞ்சு வச்சிருக்கிறாரு பாரு அப்படிங்குவாங்க. இன்னும் இது இது அப்படியே பெரிய லிஸ்ட்டுங்க. இதுக்கு அடுத்து பாருங்க கேரட்டுக்கு ஐஸு, வால்நட், கிரேப்ஸுக்கு என்னவா லங்ஸு, டொமேட்டோ ஹார்ட், ஜிஞ்சருக்கு ஸ்டொமக்கு, ஃபிக்ஸுக்கு வந்து ஏதோ போட்டிருக்கிறாங்க. சிட்ரஸு இந்த மாரி எல்லாம் போட்டிருக்காங்க. கிட்னி, போன்ஸு அந்த மாரி அவகேடோ இப்படி எல்லாம் போட்டிருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. இதுக்கு அடுத்த ஸ்லைட் பாருங்க. ஸோ இந்த மாரியே போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு ஆவிக்குரிய ரீதியில இதோட நிறுத்துங்க. ஒரு ஆவிக்குரிய ரீதியில கவனிக்கும்போது, வேதாகமத்துல ஒரு பிளான்ட் இருக்கு. வேதாகமத்துல கூட ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்கு. பைபிள்ல கூட நெறைய செடி கொடிகள் பத்தின பேச்சு இருக்கு. கிச்சிலி மரம் அப்படின்னெல்லாம். கிச்சிலி மரமேன்னெல்லாம் பாடுவோம். பார்த்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் கேதுரு, வாதுமை இப்படின்னெல்லாம் பாடுவோம். அந்த மாரி ஒரு செடி இருக்குங்க. அந்த ஒரு செடி எதுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அன்பு இன்கிரீஸ் பண்றதுக்கு கிளீனிங்க்கு ஒரு செடி இருக்கு. ஈசோப்பு அப்படின்னு சொல்லி. இல்லைங்களா? அந்த மாரி இந்த செடி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது பிக்சர் பண்ணுங்க. நிலத்துக்கு அடியில சின்ன ரூட் தான் வரும். சின்ன ரூட் தான் வரும். அப்படியே மஞ்சள் கலர்ல உருண்டையா இருக்கும். என்ன செடி அது? மேல கொஞ்சம் இதா வந்திருக்கும். இதுதான் நிலம். நிலத்துக்கு மேல லைட்டா அப்படி சில இலைகள் இருக்கும். கீழ வந்து மஞ்சள் நிறத்துல அப்படியே மாம்சமும், தோலும் இருக்கும். கீழ வந்து கொஞ்சம் வேர் இருக்கும். என்ன செடி இது? சப்பாத்தி கூட ஃபேமஸ். உருளைக்கிழங்கு. தம்பியே சொல்ட்டாரு. உருளைக்கிழங்கு. இப்போ அந்த பொட்டேட்டோவுடைய பாடியே கொஞ்சம் நீளமா வந்து, மேல வந்து செடிகள் விட்டு, பச்சை நிற இலைகள் விட்டு, அதுல ஊதா நிறத்துல ஒரு ஒரு பூ, ஊதா நிறத்தில் பூ, ஒரு பொன் நிறத்துல ஒரு காய். பொன் நிறத்துல காய். இவ்ளோ அடையாளம் சொல்லியாச்சு. உருளைக்கிழங்கினுடைய பாடி மாரி கொஞ்சம் நீளமா, உருண்டையா இல்ல, நீளமா. மேல வந்து பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, பச்சை நிறத்துல, பிளஸ் வந்து வயலட் ஊதா நிறத்துல பூ, அதுக்கப்புறம் பொன் நிறத்துல ஒரு கனி. இந்த மாரி ஒரு ஃப்ரூட் இருக்குங்க. இந்த மாரி ஒரு இது இருக்கு. அது பைபிள்லயே சில இடங்கள்ல இருக்குது. ம். அத்தி அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். என்ன எதுக்கு அது இணை?
இஸ்ரேல். ஓகே. பிக்சர் பார்க்கலாங்களா? இப்ப பாருங்க பிக்சர். பிரதர்ஸ் ஆசையா இருந்தாங்க. இந்த மாரி தாங்க இருக்கும். இந்த மாரி தாங்க இருக்கும். இதுக்கு அடுத்தது பாருங்க. இன்னும் பார்த்தான்னா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு மேன் பேரு என்ன? மேன்ட்ரேக்ஸ். என்ன பேரு? மேன்ட்ரேக்ஸ். ஏதாவது சம்பவம் ஞாபகம் வருதா? ம். மேன்ட்ரேக்ஸ். தூதாயீம். தூதாயீம். யாக்கோபு லேயாள் மேல விருப்பம் இல்ல. ரூபனும் ராக்கேலும் பேசிக்கிறாங்க. ராக்கேல் கிட்ட இருந்து ரூபன் கிட்ட இருந்து ராக்கேல் என்ன பண்றாங்கன்னா, தூதாயீம் வாங்குறாரு. ரூபன் கிட்ட இருந்து ராக்கேல் என்ன பண்றாங்க? தூதாயீம் வாங்குறாங்க. எனக்கும் யாக்கோபுக்கும் பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இந்த ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் வேற எங்க இத பத்தி ரெஃபரன்ஸ் இருக்குன்னா, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட அன்ப அடையாள மொழியில பேசுற புஸ்தகம் எது? உடனே சொன்னாங்க. உன்னத சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ். அதுல வந்து தேவனுக்கும் சபைக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அன்பு பத்தி எங்க பார்க்கிறோம்? அடையாள பாஷைகள்ல உன்னத பாட்டுல பார்க்கிறோம். அந்த புஸ்தகத்துல இந்த தூதாயீம் பற்றி வருது. இந்த தூதாயீம் அப்படிங்கிற இந்த ஒரு பிளான்ட் என்ன அப்படின்னா, இதை யார இதை யார் புசிக்கிறாங்களோ, புசிக்கிறவங்களுக்கு ஒரு மேல யார்கிட்ட பிரியம் இல்லையோ, அவங்க மேல பிரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடு இருக்கு. இப்ப இத நல்லா கவனித்து பார்க்கும்போது, இதனுடைய சொல்லர்த்தமான போட்டோ கூட இருக்குங்க. இதனுடைய ஒரிஜினல் பயாலஜிக்கல் போட்டோ. இப்படிதான் இருக்கும். இந்த மாரி தான் இருக்கும். இதுல உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுதா தெரியல. இதுக்கு அடுத்தது போங்க. இப்படிதான் இருக்கும் இந்த ஒரு செடி. இதுக்கு அடுத்தது போங்க. இப்படிதாங்க இருக்கும். இதுக்கு ஏன் மேன்ட்ரேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இதுக்கு பொற்கனிகள் இருக்கும். அது மாதிரியான ஒரு ஊதா நிறத்தில இது இருக்கும். இந்த மேன்ட்ரேக்ஸ் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய கை, கால் உருவம் வரைஞ்சா எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இந்த செடி வளருது. தூதாயீம் மரம். இது வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப இந்த 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 செடி சாப்பிடும்போது நமக்குள்ள ஒரு பிரியம் என்ன ஆகும்? வரும் அப்படிங்கிறாங்க. என்னை குறிச்ச அளவுக்கு, நாங்க பார்த்த அளவுக்கு இந்த கனி, இந்த மேன்ட்ரேக், இந்த தூதாயீம் யார்தான் அப்படின்னா, கர்த்தர் இயேசு. Stick glued to Jesus, you will automatically love God. நீங்க கர்த்தர் இயேசு கூட எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இதுதான் ரகசியம். அதனால தான் நம்மளுடைய ஜெபம் கடைசியா யாருடைய பேர்ல முடிக்கிறோம்? சபையில ஒரு ஊழியம் பண்றோம். யார் நாமத்தின் நிமித்தம் நாம புகையை கிளப்பணும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற அந்த புகை கிளப்புதல், கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த புகை வரும். கடைசியில அந்த புகை திரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுது இல்லைங்களா? அப்ப போகும்போது அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஸ்மெல்லா இருக்கும். ஆனா அப்போஸ்தலர் பவுல் அதுக்கு புதிய ஏற்பாட்டுல விளக்கம் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அருமையான வாசமாக இருந்தீர்கள்னு சொல்ல மாட்டார். நீங்கள் கிறிஸ்துவின் நற்கண்டமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதாவது சகோதர சகோதரிகளே, அங்க இருக்கிற மேன்ட்ரேக்ஸ் ஒரு பூமிக்குரிய ஒரு செடி அல்லது அது ஒரு காய் அல்லது அது ஒரு கனி, அதனுடைய விஷயங்களை விட்டுருங்க. அங்க இருக்கிற தூதாயீம் அப்படிங்கிற வார்த்தைய ஹீப்ரூல இதுக்கு அடுத்த வேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, தூது அப்படிங்கிற வார்த்தை. தூது அப்படின்னா அந்த செடியோட பேரே என்னதான் அப்படின்னா, அன்பின் செடி. பின்னாடி வாங்க. போடலைங்களா அது உங்களுக்கு? தூதுங்கிற வார்த்தை ஹீப்ரூல
அந்த வார்த்தை அங்க மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய நம்பர்ஸ் நான் சொல்றேன். நீங்க ஏதாவது நோட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இந்த தூத் அப்படிங்கிற வார்த்தை அன்பானவர்களே ஹீப்ரு வேர்ட்ஸ்ல அது வந்து வருது. நாங்க வேணா செக் பண்ணி அனுப்புறோம். ஆனா அந்த வார்த்தையிலிருந்து உருவான மற்றொரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா, தூதுங்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் தாவீத். தாவீத். அதனால தான் அவர் பேருக்கு என்ன அர்த்தம்? அவர் பேருக்கு என்ன அர்த்தம்? பிரியமானவன். பிரியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு செடி. ஓகேங்களா? இத நானு வேற கோணங்கள்ல நான் எடுத்துக்கிட்டு போக விரும்பல. ஆனா இந்த செடியினுடைய சொல்லர்த்தமான பயன்பாடு என்ன அப்டின்னா, ஒருவேளை 2 பேருக்குள்ள தூரங்கள் இருக்குது அப்டின்னா, இந்த செடிய யார் புசிக்கிறாங்களோ, அதனால தான் ராகேல் வாங்கி புசிச்சாங்க. எனக்கு யாக்கோபு மூலமா ஒரு சந்ததி உருவாகணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அத புசிச்சாங்க. அப்ப கவனிக்கும்போது அன்பானவர்களே, இந்த தாவீது அப்டிங்கிற வார்த்தையே எந்த பிளான்ட்ல இருந்து தான் வருது? தூத் அப்டிங்கிற வார்த்தையில இருந்து தான் வருது. தூத், தாவீத். நமக்கு நிழலான இந்த செடியையும், தாவீதையும் விட்டுட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தாவீது யாரு? யாரு? கர்த்தர் இயேசு. அப்ப நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குதோ, எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசுவின் மீது பிரியம் வைக்கிறோமோ, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு, அவருடைய சிந்தனைகள் அதெல்லாம் நமக்குள்ள எவ்வளோ இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம யாவேவுக்கு பிரியமானவர்களாக மாற முடியும். அப்ப இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட் அன்பானவர்களே. நிழலான தாவீது, நிஜமான தாவீது. நிஜமான தாவீது, அதனால தான் இவருக்கு மணவாட்டியாக இவரோட இணையறதுக்குரிய ஒரு பிரியம் நமக்கு இருக்கணும். அவருடைய வலது பக்கத்திலயும், அவருடைய இடது பக்கத்திலயும், அவரோட ஐக்கியத்திலயும் இருக்கக்கூடிய சபை வகுப்பாரா இணையணும் அப்டின்னா, முதலாவது கர்த்தர் மேல ஒரு அன்பின் ஆவி நமக்கு என்ன ஆகணும்? உருவாகணும். நம்ம கர்த்தர ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இரட்சகர ஆட்டோமேட்டிக்கா நேசிக்க ஆரம்பிக்கும்போது, அவர் மேல நம்மளுடைய பெர்சனல் அன்பு உருவாக ஆரம்பிக்க, நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரூத்ல என்ன ஆக ஆரம்பிப்போம்? வர ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு மெத்தட நாம் புரிந்து கொள்ளணும் அன்பானவர்களே. ஒருவேளை இது இருந்தது அப்படின்னா, நாம இத செயல் வடிவில கொண்டு வரணும்னா, எப்படி கொண்டு வரலாம்னா, ஒருவேளை இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கர்த்தர் இயேசு வந்து முதல் இருக்கையில அமர்ந்து ஜஸ்ட் யாரோ ஒரு பிரதர் சிஸ்டர் கிட்ட டீ பிரேக் டைம்ல இந்த இடத்துல மட்டும் எனக்கு பயங்கர வலியா இருக்கு. ஜஸ்ட் தைலம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா, எத்தன பேரு முன் வருவீங்க? எத்தன நான் ஒரு ஒரு சினாரியோவா சொல்றேன். அவரே வந்து கேட்டா, நம்ம எத்தன பேருக்கு உதவி செய்வோம்? எத்தன பேரும் உதவி செய்ய முன் வருவோம்? எல்லாருமே வருவோமா? அந்த உதவி எப்படி இருக்கும்? ஏன்னா நமக்கு மிகவும் பிரியமான நபர். இப்போ சவுல் எண்ணக்கூடிய நபர் சபைய பாதிக்கும்போது அவர் என்னன்னு சொன்னாரு? "நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நான் எப்போ உங்கள டிஸ்டர்ப் பண்ணேன்? என் சபைய தொட்டயா? நீ என்ன தொட்டேன்னு அர்த்தம்." அப்ப கர்த்தர் இயேசுவுக்கு செய்ய விரும்பணும் அப்படின்னா, நம்ம எக்லிஷால இருக்கிற எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். அப்ப யாரு கர்த்தர் மேல நேசிக்கிறாங்களோ, அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு உதவி செய்வாங்க? சகோதர, சகோதரிகளே, நமக்கு கர்த்தர் ஒரு புதிதான கட்டளை கொடுத்தார். ஆல்ரெடி 2 கட்டளை இருக்கு. தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும், ஆத்மாவோடும், பலத்தோடும், மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னைப் போல் இருக்கு. ஆனா கூட நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே நான் உங்களுக்கு கொடுக்கிற புதிதான கட்டளை. எக்லிஷியாக்குள்ள கான்செக்ரேட் பண்ணி வந்த பிரதர், சிஸ்டர் பிசினஸ் மீட்டிங்ல என்ன பேசினாலும் பரவால்ல. வேற எந்த மீட்டிங்ல நம்மள குறிச்சு விமர்சனங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. நான் உடன்படிக்கை செய்த என்னுடைய தோட்டத்துல இருக்கிற, நாகர்கோயில் தோட்டத்துல இருக்கிற சக சகோதர, சகோதரிகளை எப்பேர்ப்பட்டாலும் நான் சிநேகிப்பேன். அது எப்ப வரும் அப்டின்னா, நம் நிஜமாக கர்த்தரை நேசிக்கும்போது தான். ஒருவேளை நாம அவர நேசிக்கிறோம்னு சொல்றோம்னா, சக சகோதர, சகோதரிகள சபையில நேசிக்கிறோம்னு சொன்னா, அவங்களுக்காக எல்லா வேலைகளையும் தீவிரமா நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? செய்வோம். அத நம் கண்ணார சக சகோதரிகள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்த என்ன பண்ணணும் அப்டின்னா, நிறைவேற்றணும் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப தூதாயீம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க
உன்னத பாட்டு 7வது அதிகாரத்துல 13வது வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். மேபி 12 கூட வாசிச்சு பாருங்க. நீங்க வேர்ஸ் வியூல வேணா ட்ரை பண்ணுங்க. வேர்ஸ் வியூல உன்னத பாட்டு 7, 12, 13. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், ம், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். ம். இல்ல, 7, 13. அவள் அவனை பிடித்து முத்தம் உன்னத பாட்டு உன்னத பாட்டு 7, 7. எனக்கே பயம். தூதாயின் களம் வாசனை வீசும். பாத்தீங்களா? அது என்ன பண்ணுமா? இந்த அன்பின் வாசனைங்க. மரியாளு அந்த தைலத்த உடைச்சாங்க இல்லையா? உடைச்சோனே அந்த ரூம் முழுக்க என்ன ஆச்சு? சகோதர, சகோதரிகளே, தேவனுக்கு பிரியமாய் நடத்தல் அப்டின்னா, ஏதோ வேர்ல்டு முன்னாடி ஸ்டேஜ்ல சப்ஜெக்ட் குடுக்க போற விஷயம் இல்லைங்க. பெரிய ஒரு மேஜை போட்டு, ஒரு நாம எல்லாரும் ஒரு ரூ. 30,00,000 செலவு பண்ணி, ஒரு கிராண்ட் நாகர்கோயில் பப்ளிக் விட்னஸ் மீட்டிங் கிடையாதுங்க. யாரெல்லாம் மெம்பரா உள்ள வந்திருக்கிறாங்களோ, சக சகோதர, சகோதரிகள் மத்தியில, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்க கிட்டயும் நாம் கால் கழுவணும். அந்த பழம் என்ன வீசுமா? தூதாயின் இடத்துக்கு ஒரு வாசம். அது வாசனை வீசும். அப்புறம் நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. பழைய ஏற்பாட்டிலயும், புதிய ஏற்பாட்டிலயும் நமக்கு அருமையான விசேஷமான ஆவிக்குரிய பலமான ரத்தத்தை பலப்படுத்துகிற போஜனங்கள் நமக்கு உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். பாருங்க. நம்ம மாஸ்டர் கிட்ட நாம என்ன பண்ணோம் அப்டின்னா, அவைகளை எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும். சகோதர, சகோதரிகளே, இந்த லைஃப் இது வந்து ஒரு ரசிக்கக்கூடிய, ஒரு நேசம் சார்ந்த, ஒரு பிரியமான, ஒரு அருமையான வாழ்க்கை. இது ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை. இது ஒரு டெடிகேட்டிவ் லைஃப். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த விஷயங்கள்ல நாம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்டின்னா, சக சகோதரிகளுக்கு அத ப்ரூஃப் பண்ணி காட்டணும். காரியங்கள் இப்டி இருக்கும்போது, தேவன் சில கோணங்கள்ல இத நெகட்டிவ் ஆங்கிள்ல பேசுறார். இந்த நெகட்டிவ் ஆங்கிள்ல பேசுறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எப்பல்லாம் நம்ம லைஃப்ல சம்டைம்ஸ் பூமிக்குரிய உபாதைகளோ, கஷ்டங்களோ, வருத்தங்களோ வரும்போது, நாம தேவன் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த சிந்தனைய நம்ம ஆதரிக்கிறோமோ, அப்ப அவரு மேல நமக்கு என்ன ஆகுது? பிரியம். அப்ப நமக்கு ஃபெயிலியர் எங்க அப்படின்னா, கிறிஸ்து மேல நம்மளுடைய கவனம் கம்மியாகுதுன்னு அர்த்தம். எப்பல்லாம் தேவன் மேல அன்பு கூடணுமோ, கிறிஸ்துங்கிற தூதாயிமை நம்ம என்ன பண்ணணும்? அதனால தான் நம் சகோதரர்கள் அருமையா எழுதி வச்சாங்க. தித்திக்கும் தேவ தேவ குமாரன் அவர். அந்த தூதாயும் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து அவர் மருந்துங்க. அன்பு நமக்குள்ள உருவாகி விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படின்னா, அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா, யார் அதிகமா உள்ள வரணும்? கிறிஸ்து. கிறிஸ்துவின் ஆவி. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சகோதர, சகோதரிகளே, சில டைமு பாதி மாத்திரைய சாப்பிட்டா போதுங்க. லைட்டா தலைவலி இருந்தா. சம்டைம் 650யே போட்டுக்கோங்க. சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி லவ் டோசேஜ் தான் கர்த்தரேசு. நமக்கு சக சகோதர, சகோதரிகள் மேல இன்னும் அன்பு வரலையா? நம்ம எடுக்க வேண்டிய ரூட் கிறிஸ்ட என்னன்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். கிறிஸ்டனுடைய பேஷன் என்னன்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். கிறிஸ்டனுடைய வாலண்டியரிசம். அவர் பிதாவாகிய தேவன் கேட்டாரு, என் காரியமாய் யார் போவார் அப்படின்ன போது அந்த முன் வந்த கர்த்தரேசுவை நம்ம முன்னாடி வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிலுவையில தொங்க போறாரு. ஆனா மத்தேயுல வசனம் வரும், இயேசுதாமே அவர்கள் முன்னே கடந்து போனார். நமக்கு ஏதாவது பாதிப்பு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவதுன்னா, நம்ம எப்படி போவோம்? போவோம் இல்லைங்களா? கர்த்தர் போனாரு. முன்னாடி போறார். அப்படி சொல்றாரு. அந்த சீஷர்கள் அந்த கெத்செமனே வரும்போது முன்னாடி போய் நின்னுட்டு, இவங்கள விட்டுரு. என்னைய பாரு. இதெல்லாம் என்ன குணங்க? இதெல்லாம் நம்ம அப்படியே கேப்சர் பண்ணி, நம்மளுடைய லைஃப
கிறிஸ்ட் பிரதிபலிக்கணும் அப்படின்னா, எப்பல்லாம் தேவன் மேலயும், தேவனுடைய சபையின் மேலயும் அன்பு குறைவா இருக்குன்னு நம்ம நெனைக்கிறோமோ, நம்ம எடுக்க வேண்டிய மாத்திரை யாரு? கர்த்தர். லவ், டோசேஜ். டோசேஜ என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்ணணும். லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ட படிக்கணும். கர்த்தருடைய செய்கைகள, பேச்சுக்கள அதிகம் அதிகமா உண்மையாலுமே அந்த புஸ்தகம் இருக்குது பாருங்க. அந்த புஸ்தகத்த நீங்க படிக்க படிக்க, சில சமயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள்ல கிறிஸ்ட் கூடவே இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். சில குடுக்கல் வாங்கல்கள்ல, அங்க சுவிசேஷ யுகத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு வருவோம். டைம் டிராவலே பண்ணிட்டு வரலாம். இந்த புஸ்தகங்கள் படிக்கும்போது. அந்த ரீபிரிண்ட் ஆர்டிகிள்ஸ் தமிழ்ல நம்ம படிக்கும்போது, நம்ம அங்கேயே போயிட்டு வரலாம். சோ, அன்பானவர் ரொம்ப குறிப்பா பாஸ்ஓவர் டைம்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் இயேசுவின் ஏன்னா அவரோட ஞானஸ்நானம் தான் நமக்கும். அவரோட மரணம் தான் நமக்கும். அவரோட பாத்திரங்கள் தான் நமக்கும். என் பாத்திரத்த குடிக்கிறீங்களான்னு கேட்டார். அப்ப அவர் எப்படி குடிச்சாருங்கிறத நாம என்ன பண்ணணும்? பார்க்கணும். அப்போ சீக்ரெட்டே நம்ம லைஃப்ல யார் தான்? கர்த்தர் இயேசு. நிஜமான தாவீது தான் நம்மளுடைய லைஃப்ல சீக்ரெட். அவர நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா, ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்கு. அன்பானவர்களே, நாம் அதிக முயற்சிகள் எடுக்கணும். ஒருவேள நாம தொய்வடையும் போது, நம்மளுடைய லைஃப்ல சில கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது, நம்ம இது தேவன் தரல. கர்த்தர் இயேசு அனுபவிச்ச சிலுவை யார் தந்ததுன்னு நெனச்சாரு? யார் தந்ததுன்னு நெனச்சாரு? தேவன் குடுத்த பாத்திரம் அது. தேவன் குடுத்த பாத்திரம். யூதர்கள் என்ன இப்படி பண்றாங்கன்னு நெனச்சாரா? ரோமர்கள் சிலுவையில அறைஞ்சாங்களா? யூதர்கள் சிலுவையில அறைஞ்சாங்களா? தேவனுடைய சித்தம் மரிக்கணுங்கிறது. அதனால தன்னைத்தானே ஒப்புக் குடுத்தார். சகோதர, சகோதரிகளே, இந்த ஃபாலோ அப்ல நாம் இருக்கிறோம். அவர 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 பின்பற்றுறதுல நாம் இருக்கிறோம். அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். அவர் நடந்தபடி நாமளும் நடக்கணும் அன்பானவர்களே. ஒருவேள நாம் இந்த விசுவாசத்துல எப்பல்லாம் தோய்வடையறோமோ, இந்த அழைப்புல எப்பல்லாம் அதிருப்தி என்கிற ஒன்று வருதோ, சோர்வு என்கிற ஒன்று வருதோ, அப்பல்லாம் நம்ம என்ன ஆகுறோம் அப்டின்னா, எபிரேயர் 10:38 கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. எபிரேயர் 10:38 ம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். பாருங்க, தேவனுக்கு ஆத்மா இருக்கா? சொல்றாரு என் ஆத்மா அப்டின்னா அவருடைய ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ். அவருடைய மனது. அவருடைய மனதுக்கு நம்ம மனது என்ன ஆயிரும்? ஏன்னா இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு ஹைவேஸ்ல நடக்குறோம். இப்போ திருநெல்வேலி டூ நாகர்கோயில் ஹைவேஸ்ல ஒரு ஒரு சிறு பையன் கிராஸ் பண்ணலான்ட்டு இருக்கும்போது, அப்பாவோட கைய விட்டுட்டு அப்பாவோட கைய விட்டுட்டு அவன் ஓடுறான். என்ன ஹைவேஸ்ல? ஹைவேஸ்ல. தப்பிப்பாரா? தப்பிப்பாரா? அங்க எடுக்கிற ஃபீலிங் தாங்க இந்த விஷயம். அவன் பின்வாங்கி போவானே ஆனால், கைய விட்டுட்டு நாமளே பின்னோக்கி போறோம். இந்த பின்வாங்கி போகுதல் டிராயிங் பேக் அப்படிங்கிறபோது, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, மெதுவா நடக்கும். எப்படி நடக்கும்? பிரதர் வந்து எக்லிஷியாக்கு வருவாரு. எக்லிஷியாக்கு வருவார். ஆனா அவரு தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க போய்க்கிட்டு இருப்பாரு? ஸ்லாக்கிங், டிராயிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது மாரி விஷயங்கள் நாம கவனிக்கணும். ஒரு ஒரு விளையாட்டு போட்டி ஒரு பள்ளிக்கூடத்துல பண்ணாங்க. போகுறோம். பூமிக்குரிய ஜனங்கள்ங்க. பூமிக்குரிய ஜனங்கள். ஒரு விளையாட்டு போட்டி நடத்துனாங்க. சிறப்பு விருந்தினர் வந்தாச்சு. பேண்ட் ரெடி. மார்ச் பாஸ்ட்க்கு குழந்தைங்கலாம் ரெடி. மேடை ரெடி, மைக் ரெடி, எல்லாமே ரெடி. பாடல்கள், தேசிய கீதம் எல்லாமே ரெடி. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாங்கிற போது ஜோன்னு மழை. எப்படி இருக்கும்? ஃபங்ஷன் நடத்தலாமா? வேணாமா? நடத்தலாமுங்களா? வேணாங்களா? ஆனா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அப்படியே சீஃப் கெஸ்ட்க்கு மட்டும் ஒரு கொடைய புடிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபீவர் வரக்கூடாதுன்ட்டு. மார்ச் பாஸ்ட் அப்படியே மழையிலேயே நடக்குறாங்க. யாருங்க அவங்க? சின்ன பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு விளையாட்டு போட்டி. அவங்களே என்னேறாங்க. முன்னேறாங்க. பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுவார் பார்த்தீங்களா? எல்லா சோகங்களையும், வருத்தங்களையும் வெறுத்து தள்ளுவேன் தீர்மானத்துல வரும். அவைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்?
சோர்வுகளை வெறுத்து தள்ளுவேன். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்குதுன்னா, முன்னாடி போகணும். அது தவழ்ந்து போனாலும் பரவால்ல. ஆனா எங்க தான் போணும்? முன்னாடி போணும். பின்வாங்க கூடாது. பின்வாங்கிட்டோம்னா யாருக்கு பிரியமா இராது? தேவனுக்கு அது பிரியமாக இராது. இது ரொம்ப சீரியஸான மேட்டர் அன்பானவர்களே. நாம என்ன பண்ணுவோம்னா, எக்லீசியால வாய்ப்புகள் குடுத்தா வேணாங்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஊழிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா வீட்டில் முடங்குவது. அல்லது கண் முன்னாடியே படிக்கிறதுக்குரிய சகல சூழ்நிலைகள் இருக்கும்போதும், படிக்க தவறுவது. இதெல்லாம் பின்வாங்குறது தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அன்பு இல்லன்னு அர்த்தம். என்ன இல்லன்னு அர்த்தம்? அன்பு இல்லன்னு அர்த்தம். அன்பு இருந்ததுன்னா, இப்ப இந்த சத்தியத்தின் மீது ஒரு அன்பு இருக்கு. லவ் ஆஃப் ட்ரூத்ங்குவாங்க. சத்தியன் மீது ஒரு அன்பு இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? அது கிடைக்கும் நேரங்கள்ல செய்வாங்க. அதே மாரி ஆவிக்குரிய வேலைகள்ல பண்ணுவாங்க. இது மாரி நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதுக்கப்புறம் இன்னொன்னு பிரியமில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதையும் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் அதே 10வது அதிகாரத்துல 6 முதல் 8 இது நீங்க தான் சொல்லணும். எது பிரியமில்லை அப்டின்ட்டு. வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். ஆ என்ன சொல்ட்டாரு? நாம சர்வாங்க தகன பலி ஆகணுமா இல்லையா? நாம அவருக்கு அசைவாட்டும் பலியா மாறணுமா இல்லையா? ஆமாங்களா? இல்லீங்களா? பாவ நிவாரணம் பலியா ஆகணுமா இல்லையா? ஆனா என்ன சொல்றாருன்னா, உமக்கு பிரியமானது அல்ல. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இது என்ன கான்செப்ட் இங்க பேசுறாரு அப்டின்னா, அன்பானவர்களே, ஆவி இல்லாத பலிகள், கொழுப்பு இல்லாத பலிகள், உதட்டளவுல பாடல்கள், உதட்டளவுல அநேக தீர்மானங்கள், உதட்டளவுல பாடங்கள், உதட்டளவுல அது எல்லாமே இருதய அந்த நுனியில நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் கேட்கிறோம். இந்த புல்லுக்கு மேல இருக்கிற நுனிய மட்டும் சாப்பிடுற மாரி. எல்லாமே மேலார்ந்த வகையில நாமினலா மட்டும் நடந்துட்டு இருக்குதுன்னா, அது ஆராதனை கிடையாது. நம்ம செய்யற வொர்க்குகள் கிடையாது. எல்லாத்துலயுமே அன்புள்ள, பிரியமுள்ள பலிகள் தான் என்னவாக இருக்கும் அப்டின்னா, தேவனுக்கு பிரியமான பலிகள். இதோ உங்க சித்தம் செய்ய வர்றேன். இந்த இடத்துல சித்தம்ங்கிற வார்த்தைய உங்களுக்காக நாங்க வேலூர்ல இருந்து ஒரு ஹோம் ஒர்க் குடுக்க விரும்புறோம். ஒரு வாரத்துக்கு நீங்க இனிமேல் சித்தம்னு சொல்லாம, நீங்க எல்லாரும் விருப்பம், விருப்பம்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணணும். பேச்சுல. தேவனுக்கு விருப்பமா இருக்குமா? தேவ சித்தமா யோசிச்சீங்களா? அப்படின்னு கேட்கிறத விட, தேவனுக்கு விருப்பம். இன்னும் சிம்பிளா, ஸ்ட்ராங்கா நம்ம இருதயத்துக்கிட்ட பேசும். ஏன்னா சித்தம்ங்கிற வார்த்தை ஒரு டாக்ட்ரினல் வேர்ட் மாரி இருக்கு. ஆனா விருப்பம்ங்கிற வார்த்தை நம்மளோட இருதயத்துக்கு இன்னும் நெருக்கமான வார்த்தையாக இருக்கு. ஒருவேளை தனிப்பட்ட விதத்துல நீங்களும் நானும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காரியத்தை தொடர முற்படும்போது, தேவனுக்கு பிடிக்குமா? இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்குமா? இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இங்க நம்ம போறோமே பிரியமா இருக்குமா? இங்க நம்ம போகாம இருக்கிறோமே அது பிரியமா இருக்குமா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா? கேட்கணும். இது அருமையான மெத்தடா இல்லைங்களா? ஒருவேளை குழந்தைங்களுக்கு கூட இத அப்படியே பற்ற வைத்து விட்டோம்னா, அவங்க தனிமையா இருக்கும்போது கூட, இது பிடிக்குமா? இது பிடிக்காதா? என்று செயல்பட ஆரம்பிக்கும்போது, அப்ப அதுல என்ன இருக்கும்னா, ஸ்பிரிட் இருக்கும். ஜெயங்கொள்ளுகிற ஆவி இருக்கும். அதுல சகோதர, சகோதரிகளே அன்பு இருக்கும். அதுல சுயநலம் இருக்காது. ஒருவேளை தேவனுக்கு பிரியமா இருப்பவர்கள அடையாளப்படுத்தி காட்டணும்னா, ஏசாயா 6:8 தான். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். ஏன் அவர் முன் வந்தாரு அப்படின்னா, தேவன் மேல இருக்கிற அன்புல தாங்க அவர் முன் வந்தார். இந்த விஷயத்தை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே. எந்த வகையிலாக இருந்தாலும், எக்லிஷால இருக்கிற வயதானவர்கள்ல இருந்து சிறிய பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் நாம நடப்பட்ட இடம் இது. நம்ம எல்லாரையும் நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அன்பு கூர வேண்டியதாக இருக்கு அன்பானவர்களே. இயன்ற அளவுக்கு புஸ்தக ஊழியங்கள் செய்றவங்களுக்கு, அறுவடை ஊழியங்கள் செய்றவங்களுக்கு, நம்மால் இயன்ற உதவிகளை நம்ம என்ன பண்ணலாம்? பண்ணலாம்.
சப்ஜெக்ட் குடுக்குறவங்களுக்கு பாருங்க, இந்த இந்த டெக்னிக்கல் மேட்டர்ஸ்ல ஹெல்ப் பண்றது. இது எல்லாமே நம்ம எந்த அடிப்படையில பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் மேல இருக்கிற அன்பின் அடிப்படையில இவைகள் எல்லாம் செய்யப்படும். இயன்ற அளவுக்கு இங்க இருக்கிற எல்லாருடைய கால்களையும் நான் கழுவணும். 1 இயர் ஒவ்வொரு வருஷம். போன வருஷம் கழுவுனத விட இன்னும் அதிகமா நான் என்ன ஆகணும்? கழுவணும். அப்படிங்கிற ஒரு கோணத்துல போகணும் அன்பானவர்களே. நம்ம ஒருத்தங்களா ரெடியா இருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனம் நாம் பார்க்கலாம். இதோட நாம சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்போ இந்த சப்ஜெக்ட்னுடைய கம்ப்ளீஷன்ல ஒரு முக்கியமான வசனம் நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனம் நீங்க பார்க்கும்போது பாருங்க, வாசிங்க. நம்மில் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் ம். வாசிங்க. ஆக- வந்துருச்சு. ம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். ஓகே. கான்செக்ரேஷன் பத்தி பேசுறாரு. இதே மைண்டோட எல்லாரும் இருக்கலாம். அப்புறம் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் ம். அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுதாங்க ஒரு ஹோலி பிரேயர். அப்போஸ்தலர் வந்து நாம ஆதார வசனமா வாசிச்சோம் இல்லைங்களா? அது வேறு வார்த்தைகள்ல அதே கோணத்துல இங்க பேசுறார். உங்களுக்கு பிரியமானது என்னங்கிறத எங்களுக்கு என்ன பண்ணுங்க? போதித்தருளுங்க சொன்னாங்க இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய நாட்டமா இருக்கணும்னு இங்க பேசுறாரு. எந்த காரியத்திலேயாவது நாம் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு விருப்பமா இருக்கிறத நான் செய்யறேனா இல்லையா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது எப்பவுமே நம்ம மனசாட்சி கூட நம்மகிட்ட ஒலிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒருவேளை 3:16 கூட வாசிக்கலாம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்குமா. ஆமாங்க அன்பானவர்களே. சோ இயன்ற அளவுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவனை நாடி, தேவனுடைய ஹெல்ப் நாடி நாம் போலாம். அவரு சங்கீதக்காரன் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அவரு டிவைன் எய்டு கேட்கிறார். தெய்வீக உதவி கேட்கிறார். பரிபூர்ண மனுஷனா நம்ம கர்த்தர் இயேசு வந்தார் இல்லைங்களா? அப்ப அவரு எத கேட்டாரு? ஓட்டத்த முடிக்கிறதுக்கு. யார கேட்டாரு ஹெல்ப்? தெய்வீக உதவி தான் கேட்டார். பிரதர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு பரிபூர்ண மனுஷராய் இருந்த அவருக்கே தெய்வீக உதவி உடன்படிக்கைக்கு தேவைன்னா, எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் தெய்வீக உதவி வேணும்? அப்படின்ட்டு கேட்கிறார். அதனால தெய்வீக உதவிய நாடி, தேவன் மேல அன்பு கூறுவதற்கு அவர்கிட்டயே என்ன பண்ணணும்? உதவி ஹெல்ப் கேட்கணும். இதுதான் பாடத்தினுடைய சாராம்சம். தேவனுக்கு பிரியமா இருக்கிறத என்ஷூர் பண்ணணும். பெட்ரோல் பங்க் போம்போது, "ஜீரோ இருக்கா பாத்துக்கங்க" அப்படிங்கிறாங்களா இல்லையா? அந்த மாரி அடிக்கடி நாம என்னன்னு செக் பண்ணணும். தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அன்பா. இதுக்கு கடைசியாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நாம் நிறைவு செய்றோம். ஒரு மிகப்பெரிய கச்சேரி அந்த ஊர்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. உண்மையா நடந்த சம்பவம். இஸ்ரேல்ன்னு நெனைக்கிறேன். இது நடந்த சம்பவம். ஒரு பெரிய கச்சேரி அ ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தவங்க எல்லாரும், சரி இசை கச்சேரியில போயி நாம கச்சேரி கேட்டுட்டு வருவோம். நல்லா அந்த அந்த இசை வந்து ஒருத்தங்க வாசிக்கும்போதும், எல்லாரும் ஒண்ணா வாசிச்சா ஓர் இசை ஒண்ணு வரும். இது வந்து ரொம்ப ஹார்மனி சொல்லுவாங்க. ஒத்திசையா அது வரும். ஒரே இசையா வரும். அந்த மாரி ஒரே இசையா வாசிக்கும்போது சம்டைம்ஸ் அப்படியே இருதயத்தையே டங்குன்னு வருடி விட்ட மாரி இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாரி அவங்க எல்லாரும் விரும்பி அந்த இதுக்கு போனாங்க. அதுல வந்து ஒரு ஒரு கலை அ வித்துவான். அவரு கூட என்ன பண்றாராம், வருவாங்கன்னு போஸ்டர்ல போட்டிருக்கு. அப்படி போட்டோ டிராமா பண்ணும்போது, போட்டோ டிராமா எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி போம்போது எல்லாரும் அந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த மாரி ஒரு பெரிய கலையரங்கத்துல இந்த மாரி வச்சிருக்காங்க. எல்லாரும் போயிட்டு இது பண்ணும்போது, இவரோட செஷன் வருது. எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் அது. அவரு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்துல பார்க்கும்போது, அவரு என்ன பண்ணாராம், அவரு போய் அந்த நடு சேர்ல உட்கார்றாரு. எல்லாருடைய அட்ராக்ஷனும் யார் மேல இருக்கு? எல்லாருடைய அட்ராக்ஷன் யார் மேல இருக்கு? அந்த அ ஞானி மேல இருக்கு. இந்த மாஸ்டர் பிளேயர் மேல இருக்கு. பார்க்கும்போது அவரு கையில ஒரு வயலின் குடுத்தாங்க. அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சாராம். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இசையினுடைய விஷயத்த அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்க்கும்போது அவரும், அவருடைய கொயரும் அப்படியே கண் இசைவுல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
டப்புன்னு ஒரு சவுண்டு. என்ன தெரியுங்களா? வயலின்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் கட் ஆயிருச்சு. டொங் அப்படின்ட்டு பிஞ்சுச்சு. ஒரே நிமிஷம் தாங்க. அப்படியே கொயர் பார்க்குறாரு. திரும்பவும் வாசிங்க அப்படின்னாரு. வாசிக்கிறாங்க. மியூசிக்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. மியூசிக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கன்டின்யூ ஆயிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருக்கிற டைம்ல, எல்லாரும் மெய் மறந்து இருக்கிற டைம்ல, டங் அப்படின்னு இன்னொன்னு என்ன ஆகுது? கட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்ட்ரிங் கட் ஆயிடுச்சு. ஆனா மாஸ்டருடைய முகத்துல எந்த ஒரு சுருக்கமோ, இறுக்கமோ எதுவுமே பார்க்க முடியல. கூட இருக்கிற கொயர வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டே இருந்தாராம். மிஸ்டேக்கே இல்ல. ஏன் தெரியுங்களா? அந்த வயலின் அது மேல பெருமைப்பட்டிருந்துச்சுன்னா, உபயோகமற்றது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கட்லயே. ஆனா அது யார் கையில இருந்தது? யார் அவர்? யார் அவர்? நமக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இல்ல. 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க கையில போய் நம்ம மாட்டிட்டோம்னு வைங்களேன், அவங்க விருப்பப்படி நம்மள என்ன பண்ணுவாங்க? விழுந்து போன தூதர்கள், நல்ல தூதர்கள், இவங்க எல்லாரோட அப்சர்வேஷன்ல இருக்கிற நம்ம எல்லாரும், இன்னைக்கு இசைகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கெல்லாம் ஸ்ட்ரிங் கட் ஆயிருக்கு. உங்களுக்கு? உங்களுக்கு? எனக்கெல்லாம் கட் ஆயிருக்கு. ஆனா இசை வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா, இதுல பெருமைப்படுறதுக்கு வயலினுக்கு ஒண்ணுமே இல்லன்னா, அறுபட்ட ஒரு வயலின். நம் புது சிருஷ்டிகள் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்துல சில குறைபாடுகள் இருக்கிறவங்க தான். ஆனா குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தேவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட விதத்துல தேவன் கூட ஐக்கியம் வச்சு, அதுவே நம்மளுடைய பொக்கிஷமாக இருந்து, பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷமாக இருந்து, தேவனை நாடி முன்னேறி செல்வதற்கு, தேவன் தாமே உங்களுக்கும், எங்களுக்கும் உதவி செய்து வழிநடத்துவாராக. உங்க அனைவரையும் முகமுகமாக சந்தித்ததில் மிக சந்தோஷம். ஒரு ஆவிக்குரிய அம் ஒரு சந்தோஷ உணர்வு இருக்கு. ஒரு களிக்கூறுதல் இருக்கு. வட தமிழகம், தென் தமிழகம். சந்தோஷமான விஷயங்கள் அன்பானவர்களே. இயன்ற அளவுக்கு நாம் இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில முன்னேறி கடந்து செல்வதற்கு தேவனை நாம்பி நாம் முன்னேறலாம். மீண்டுமாக சங்கீதம் 143 10வது வசனத்தை வாசிக்க இந்த ஒரு பாடம் வந்து நிறைவு பெறும். அந்த பிரதரோட ஃபோட்டோ கூட நீங்க போடலாம். ஒரு ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். இருக்குதா இதுல? இல்லையோ? இருந்ததா பாருங்க. இல்லைன்னா பவர் பாயிண்ட்ல போட்டோம். இல்லைன்னா விட்டுருங்க. நீங்க சங்கீதம் 143:10 வாசிச்சிரலாம். போட்டு. இவரு தான். இவரு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு டர்ன் போதித்தருளும். வாசிங்க சிஸ்டர். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய சத்திய ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.